Students, previous video la third unit complete பண்ணோம். இந்த வீடியோல fourth unit எப்படி complete பண்றோம்னு பார்க்க போறோம். So fourth unit ஓட topic அப்படிங்கிறது connecting to a MongoDB database. So unit 4 நான் ஸ்டார்ட் பண்றேன். Start unit connecting to a MongoDB database. So first நான் register now கொடுத்துறேன். Unit 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு lesson 1, lesson 2, lesson 3, lesson 4, lesson 5. So 5 lesson முடிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 4 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் லெசன் 1 யூஸிங் MongoDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் 1ல் வீடியோ, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீஷன் ஆக போகுது. ஸோ வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு லெசன் 1ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் லொக்கேட் தி MongoDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணணும். இது ஃபுல்லாக நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு லெசன் 1ல் குவீஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் குவீஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the free formatted connection strings are available in the Atlas dashboard? Select all that apply. ஸோ ஒன்றுக்கு மேலே நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் ஏபிசி. நெக்ஸ்ட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ கரெக்ட் ஆன்சர்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சி ரிசல்ட்ஸ். ஸோ யூ காட் 1 out of 1 கரெக்ட், யூ பாஸ்ன்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு இதை ரீட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ லெசன் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லெசன் 2 கனெக்டிங் டு ஏ MongoDB Atlas cluster with தி செல். ஸோ லெசன் 2 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணிக்குவோம் லெசன் 1ல் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னு. ஸோ லெசன் 1ல் லேர்ன் அண்டு ப்ராக்டிஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லெசன் 2ல் நெக்ஸ்ட்டு வீடியோ. ஸோ வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீஷன் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் 2ல் லேப் தான் பார்க்க போகிறோம். கனெக்டிங் டு ஏ MongoDB Atlas cluster with தி செல். ஸோ நான் லேப்பை லான்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் லான்ச் கொடுக்குறேன். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் லேப். ஸோ லேப் ஓப்பன் ஆகிட்டு ஸோ டெர்மினல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த லேபை பொறுத்த வரைக்கும் டு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் காப்பி ஒன் டைம் வெரிஃபிகேஷன் கோட். இந்த கோடை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்க்குள்ள அந்த 8 digit கோடை கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆதரைசேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கன்ஃபார்ம் ஆதரைசேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் ரெடின்னு வந்துடும். ஸோ திரும்ப நம்ம பேக் வந்து இதே பேஜை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு கண்டினியூக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு அவுட்புட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த கோடை நான் எழுதிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3FXV-BF3H. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டெர்மினலை நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த லிங்க்கை. ஸோ வெரிஃபிகேஷன் கோடு ஓப்பன் ஆகிட்டு பேஸ்ட் ஆர் என்டர் தி வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்குது. ஸோ இங்கே நான் அந்த கோடை டைப் பண்ணுறேன். 3FXV-BF3H. ஸோ கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் யுவர் ஆதரைசேஷன் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆதரைசேஷன் கொடுத்துட்றேன். யுவர் அக்கௌண்ட் இஸ் ரெடின்னு வந்துட்டு ஸோ அப்படியே நம்ம திரும்ப பேக் வந்துட வேண்டியதான். ஸோ நான் திரும்ப கனெக்டிங் டு ஏ MongoDB வந்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு டு கண்டினியூ டு HTTP அக்கௌண்ட் MongoDB கனெக்ட் அப்படின்னு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் லாக்டு ஆஸ் satyalakshita@gmail.com. ஸோ எந்த மெயில் வழியாக நீங்கள் இந்த லேபை பண்ணுறீங்களோ அந்த மெயில் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மை MDB ORG அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சத்யாஸ் ஆர்கனைசேஷன் 2025-6-24 வந்துருக்கு. ஸோ இதுதான் அவுட்புட்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக
சக்ஸஸ்ஃபுல்லி லாக்டு ஆஸ் யுவர் இமெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி லாக்டு ஆஸ் நம்மளோட இமெயில் இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செக் கொடுத்துட வேண்டியதான். நான் செக் கொடுத்துட்றேன். ஸோ இந்த அவுட்புட் வந்துட்டனாலே இந்த லேபு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். கிளிக் நெக்ஸ்ட் டு ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் சேலஞ்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் லேப் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஓப்பன் பண்ணுவோம். ஏதாவது ரன் மோட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரன் மோட் இருக்குது. இந்த கமாண்டை நான் ரன் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கமாண்டு db.helloன்னு இருக்குது. ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுவும் நமக்கு அவுட்புட் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப நான் தேர்ட் கமாண்டை ரன் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு. ஸோ மொத்தம் இதில் வந்து 3 ரன் கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 ரன் கமாண்டி நீங்கள் கொடுத்து ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லேபு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சக்ஸஸ், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தி லாஸ்ட் சேலஞ்ச். ஸோ லேப் கம்ப்ளீஷன் ஆகிட்டு இப்போ வெல்டன் ஃபினிஷ்னு வந்துடும். ஸோ வெல்டன் வந்துட்டு ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, லேபு கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஐடென்டிஃபை கிரேடு கம்ப்ளீட்டட்னு வரணும். கிரேடு கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுன்னா அந்த லேபு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ ஆட் கமாண்ட் கேட்குது, லேபுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆட் கமாண்டு. ஸோ நான் ஆட் கமாண்டு கொடுத்துட்றேன். ஸோ லேபு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு லெசன் 2ல் குயிஸ். ஸோ நான் குயிஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் குயிஸ். First question, which REPL environment does the MongoDB shell use ன்னு கொடுத்துருக்காங்க. select one. B node. next submit கொடுத்துட்றேன். correct answer வந்துட்டு next second question, to connect your Atlas cluster with the MongoDB shell, what do you need to run in the command line? select one ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் your connection string C. submit கொடுத்துட்றேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் C results. ஸோ யூ காட் 2 out of 2 கரெக்ட்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன். நெக்ஸ்ட்டு லெசன் 3. ஸோ லெசன் 3ல் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஃபீட்பேக் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்கு. நெக்ஸ்ட்டு லெசன் 3ல் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் MongoDB கேம்பஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு லெசன் 3யோட குயிஸு. ஸ்டார்ட் குயிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following describes MongoDB campusன்னு இருக்காங்க. select one. ஸோ இதோட ஆன்சர் டி. சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ கரெக்ட் ஆன்சர்னு வந்துட்டு சி ரிசல்ட்ஸ். ஸோ யூ காட் 1 out of 1 கரெக்ட், யூ பாஸ்ன்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன். நெக்ஸ்ட்டு லெசன் 4. லெசன் 4ல் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். நெக்ஸ்ட்டு லெசன் 4ஓட குயிஸு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் குயிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் ஏ MongoDB டிரைவர் டூன்னு இருக்கு. செலக்ட் ஒன். ஸோ இதோட ஆன்சர் பி. ஸோ நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ கரெக்ட் ஆன்சர்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், visit the official MongoDB driver documentation. Which of the following languages have drivers that are supported by MongoDB இருக்கு. select all that apply. ஸோ இதில் C#, Go, Node, ABC 3 தான் அதோட ஆன்சர். ஸோ நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ கரெக்ட் ஆன்சர்னு வந்துட்டு
see results. So you got 2 out of 2 correct, 100% வந்துட்டு. Continue to next section. Next lesson 5. Lesson 5ல first video. ஸோ வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீஷன் ஆக போகுது. ஸோ வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக். நெக்ஸ்ட்டு லெசன் 5ஓட குயிஸு, ஸ்டார்ட் குயிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ ஃபிக்ஸ் தி ஃபாலோயிங் எரர்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஒன். ஸோ இதோட ஆன்சர் பி. சப்மிட் யுவர் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர்னு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ஹவு கேன் வி ஃபிக்ஸ் தி ஃபாலோயிங் எரர்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஆல் தட் அப்ளை. ஸோ இதோட ஆன்சர் ஏ அண்ட் சி. சப்மிட், கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சி ரிசல்ட்ஸ். ஸோ யூ காட் 2 out of 2 கரெக்ட் பாஸ்ன்னு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன். நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் வீடியோவை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு ப்ராக்ரஸ் 100% வந்துட்டு. ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4, லெசன் 5. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். கன்க்ளூஷனில் வீடியோ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபீட்பேக் தான். எக்ஸலண்ட் ஒர்க். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ திரும்ப நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போவோம். இப்போ யூனிட் 4 கம்ப்ளீட்டுன்னு காமிக்கும். ஸோ கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் 4ன்னு வந்துட்டு. ஸோ இங்கே 22 யூனிட்ஸ்க்கு 4 யூனிட்ஸ் காமிக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ யூனிட்ஸு செக் பண்ணிக்குவோம். ஸோ யூனிட்ஸ்லேயும் இப்போ நம்ம 4 யூனிட் முடிச்சிட்டோம். ஸோ கனெக்டிங் டு எ மாங்கோடிபி டேட்டாபேஸ் அப்படிங்கிற 4th யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் யூனிட் 5 தான். யூனிட் 5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.